Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தென்காசியில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகளை சாலையில் கொட்டி வைக்கப்பட்டுள்ளதால் மழையில் நனையும் அபாயம் சூழல் உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். அரசு உடனடியாக இந்த விவகாரத்தில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் நாச்சியார் பத்து, ஊர் பத்து, தவறு பத்து, வாடியும் சில ஒரு 5-6 பிறவுகள் இருக்குது. இதில் ஒவ்வொரு இதாக அறுப்புறதுக்கு முன்னாடி இங்கே தவறுவத்திலேருந்து அறுத்து கொண்டாந்து வச்சு ஒரு வாரம் கழிச்சதுக்கப்புறம் தான் இது ஓப்பன் பண்ணாங்க. முதலே ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை நாங்களாம் 12 நாள் ஆகுது. இன்றைக்கி மழையோட தண்ணியோட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். இந்த முதல்ல அவங்க இந்த அறுவடை நடக்கும்போதே திறந்தாங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கிடையாது. அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணணும். ரூபாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது கணக்கில் ஏற்றிட்டாங்கன்னா அப்படியும் ஒரு 4 நாளில் அக்கௌண்ட்டில் ஏறிடும். இட வசதி இல்லை, ரோட்டில் தான் போடணும். டிராஃபிக் வேறு இதாகுது. இவங்க சீக்கிரம் அளந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு இன்னும் ரொம்ப லேட் பண்ணுறாங்க. கூட கொஞ்சம் ஆட்களை கொண்டு வந்து கொஞ்சம் இல்லாட்ட இருந்தால் வளையறையில் ஓப்பன் பண்ணாங்க. அங்கே நெல்லே வரல. அந்த ஆட்களை கொண்டு வந்து இங்கே ஒரு வாரம் போட்டாங்கன்னா இதுக்குள்ளே முடிஞ்சிருக்கும். பண்ணி இப்போ அறுத்து கொண்டு வந்த நெல் 20 நாள் ஆச்சு. 20 நாள் இன்னும் போடலை. மழை காரணமாக தான் மழை எல்லாமே பெய்யுது. மலைப்பகுதி உள்ள நேரம், அதனால் மழை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கு. போடுறதுக்கு உள்ள சந்தர்ப்பத்தில் எல்லாம் நெல்லெல்லாம் முளைச்சி தான் இருக்குது. அடியில் உள்ள நெல் ஃபுல்லாக முளைச்சி தான் இருக்குது. எப்படியும் 5 மூடை 6 மூடை நெல் பெயிரும். சம்சாரி எல்லாமே சங்கடப்பட்டு தான் இருக்காங்க. கஷ்டப்பட்டு ₹1 ₹2 சேர்த்து வச்சு உள்ளே போட்டு கொண்டு வந்து சேர்க்கங்களையும் சம்சாரியை ரொம்ப கஷ்டப்படுதாங்க. அது இந்த அரசாங்கம் ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி இன்னொரு சென்று வரதாக்கில் கொண்டு வந்தேன்னா இதோட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நெல் நாச்சுவத்தில் நெல் கொண்டாந்து இன்னைக்கு 8 நாள் ஆச்சு. கொண்டாந்து போட்டு முளைச்சிட்டாக்கு மாறி 2-3 ஆளை விட்டு பிரட்டி பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்பவும் முளைக்க தான் செய்யுது. ஆமாம், அது கூட ஆளு இப்போ இன்னும் போடலை. ஆளுகள் இது சென்ட்ரல் இது மாதிரி இன்னொன்று வந்துச்சுன்னா சடார்னு போடலாம்.